வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டாக்டர் பிஎம் டைம்ஸ். நான் உங்களின் டாக்டர் முருகேசன் பேசுகிறேன். நண்பர்களே, நாம் இந்த பதிவில் ஒரு நபர் இன்சுலின் போட்டுக்கிறாருன்னு வைங்க டயபெட்டிஸ்க்கு, அவருக்கு எப்பப்பெல்லாம் ஹைப்போகிளைசிமியா ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை பற்றி காண்போம். 4 முக்கியமான காரணங்களால் ஒரு இன்சுலின் போடுற டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஹைப்போகிளைசிமியா வரும். நம்பர் 1, அவர் தேவைக்கு அதிகமான இன்சுலின் டோஸ் எடுத்துக்கொண்டார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனுக்கு காலையில் 12 யூனிட் இன்சுலின் தேவைப்படுது. அவர் தவறுதலாக பை மிஸ்டேக்கு 12க்கு பதிலாக 20 யூனிட் அல்லது அதற்கு மேல் இன்சுலின் எடுத்துக்கிட்டாருன்னா அவருக்கு ஹைப்போகிளைசிமியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது 2வது, ஒரு நபர் இன்சுலின் எடுத்த உடனே சாப்பிட வேண்டும், 10 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்றணும் அப்படிங்கிறதா முறை. அது இல்லாமல் அவரோட வேலைப்பளு காரணமாகவோ இல்லை அன்னைக்கு விரதம் இருக்கிறேங்கிறனாலையோ அவர் சரிவர உணவு உட்கொள்ளலைனா அதனால் அவருக்கு ஹைப்போகிளைசிமியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 3வது, இன்சுலின் போடுற பேஷண்ட்டு சிவியராக எக்ஸசைஸ் செய்யக்கூடாது, மராத்தான் ஓடக்கூடாது, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது ரொம்ப நேரம். அதெல்லாம் செஞ்சாருன்னா அவருக்கு ஹைப்போகிளைசிமியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 4வது, இன்சுலின் போடுற பேஷண்ட்டு இன்சுலின் போட்டதுக்கப்புறம் மது அருந்தக்கூடாது. அதை மீறி அவர் மது அருந்தினார்னா அவருக்கு ஹைப்போகிளைசிமியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இன்சுலின் போடுற பேஷண்ட் கரெக்ட் டோஸ் போட்டுக்கணும், போட்டு 10 நிமிஷத்தில் சாப்பிடணும். இன்சுலின் போட்டதுக்கப்புறம் தீவிரமான உடற்பயிற்சி செய்யக்கூடாது. 4வது, அவர் மது அருந்தக்கூடாது. நன்றி நண்பர்.